ஓதுவார் தம்மை நன்னெறி கொய்ப்பது ஆதத்தில் கண்ட கணிதனுக்கே யுத்தம் மாற்றத்தில் கண்ட கணிதனுக்கே உத்தம் ஆதத்தில் கண்ட கணிதனுக்கே யுத்தம் சார்க்கவென்ன உனியே உனியே ராகம் சிவனே ஒரு ஜீவன் பாடல் ஒரு ஜீவன் பாடல் ஓராமல் சத்தியம் இருக்கும் உன்னாமது உறங்காமல் சதத்தியம். ஓம் நமச்சிவாய நமக ஓம் நமச்சிவாய நமக ஓம் நமச்சிவாய நமக. ஆதி அந்தமும் இல்லாத நாயகா மகாதேவா, சம்போ மகாதேவா, சம்போ மகாதேவா. நமச்சிவாயம் வாழ்க, நாதன் தாழ் வாழ்க, இமைப்பொழுதும் என்னெஞ்சல் நீங்காதான் தாழ் வாழ்க, கோகொள்ளி ஆண்ட குருமனிதன் தாழ் வாழ்க, ஆகமும் ஆகி நின்று
அன்னிப்பான் தாள் வாழ்க, ஏகன் அநேகன் இறைவடி வாழ்க. தீமைகள் விலகி நன்மைகள் பிறக்க அசுரலை அழித்து தேவர்களை வாழ்விக்க யாம் அவதரிக்கப்பட்டோம். காசி பெறும் மாயன வஸ்திர பெண்ணும் முதலாம் ஜாமத்தில் மனித உருவத்தில் இருந்து மனித தலையுடைய சூரபத்மனும், இரண்டாம் ஜாமத்தில் சிங்க உருவத்தில் இருந்து சிங்க முகமுடைய சிங்கனும், மூன்றாம் ஜாமத்தில் யானை உருவத்தில் இருந்து யானை முகமுடைய தாரகனும், நான்காம் ஜாமத்தில் ஆட்டு உருவத்தில் இருந்து ஆட்டு தலையுடைய அஜமுகி என் அசுர பெண்ணும் பிறந்தனர். பாயை காரணமாக தோன்றிய இந்த 4 பேரும் ஆணவகமில் மிதந்தனர். காசிப்பர் தன் பிள்ளைகளிடம் குழந்தைகளை வடதிசை நோக்கி சென்று சிவபெருமானை தூக்கி தவம் செய்து வேண்டிய வரங்களை பெற்று வாழுங்கள் உபதேசம் செய்தார். அவர்களும் சிவபெருமானை நோக்கி கடும் தவம் இருந்து பல வரங்களை பெற்றனர். இவர்களுள் சூரபத்மனோ சிவபெருமானை நோக்கி கடும் தவம் இருந்து 100 இருவாளவும் 1008 அண்டங்கள் அரசாளவும் இந்திரஜாலம் தேறி வரமாக பெற்றவன். மேலும் தனக்கு சாகா வரம் என்று கேட்டுக்கொண்டான். பிறந்தவன் மடிந்தே தீர வேண்டும் ஆகையால் வேறு ஏதேனும் மரணம் தெரிவிக்க ஒரு பெண்ணில் பிறக்காத பிள்ளையால் தான் தனக்கு அழிவு ஏற்பட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டான். வரத்தை பெற்றுக் கொண்ட சூரபத்மன் அண்ட சராசரங்களை ஆண்டு இந்திரன் முதல் 33 கோடி தேவர்களையும் சிறையில் அடித்தான். இந்திரனோ சூரபத்மன் பயந்து பூலகம் வந்து ஒளிந்து கொண்டார். இந்த கொடுமைகளை தாங்க முடியாத தேவர்கள் கைலாயம் சென்று ஆதியும் நடுவும் ஈரும் அருமும் உரும் ஒப்பும் ஏதும் வரமும் போக்கும் இன்பமும் துன்பமும் இன்றி வேதம் கடந்து நம்பிளா ஒரு குமரன் தன்னை நீதல் வேண்டும் நின்பாள் நினைக்க இருக்க என்று ஈசனிடமிருடு ஈசனு அருமுருமாகி ரணதையாய் வலுவாய் ஒன்றாய் பிரம்மமா என்ற ஜோதி பிளம்பதொரு மேனியாக கருணை கூறும் உங்கள் ஆரம் கரங்கள் 12 கொண்டு வந்தான் ஒரு திருமுருகன் உதித்தன உலகம் என்று எனது தந்தை சிவனெற்றிக்கண்ணிலிருந்து 6 தீப்பறிகளை அவதரித்தேன். இந்த 6 தீப்பறிகளை வாயுபகவன கையிலேந்தி கொண்டு சரவண பைகள் வளர்ந்திருக்கும் தாமரை சேர்க்க இந்த 6 தீப்பறிகளும் 6 குழந்தைகளாக குறிப்பிட்டது. இந்த 6 குழந்தைகளை கார்த்திய பெண்கள் அறுவரும் பால் ஊட்டி சீராட்டி வளர்த்து வந்தனர். இந்த 6 திருமங்களும் ஞானம், ஐஸ்வர்யம், அழகு, வீரியம், வைராக்கியம், புகழ் எனும் 6 குணங்களை குறிக்கூடியதாகும். தேவர்கள் வேண்டுகோள்படி அசுரரை அழைக்கும் பொருட்டு என் அன்னை பராசக்தி வாங்கிய சக்தி வேலை பயன்படுத்தி முதலில் தாரகனையும் சிங்கமுகாசுரை வதை செய்தேன். பின்பு சூரபத்மன் பொருடு அவனோ கடல் நடுவே வீர மகேந்திரபுரி என்ற பட்டணத்தை எழுப்பி பேசி தந்தான். பின்பு அவரின் பொருடு அவனோ வெற்றி பெற முடியாமல் ஓடி ஒளிந்து கொண்டான். தப்ப முடியாத சூரபத்மன் பெரும் மாமரமாக மாறின்றான். யாமோ எனது அன்னை பராசக்தி வாங்கிய சக்தி வேலை பயன்படுத்தி மரத்தின் வைத்து மரமோ 2ஆக பிளந்து ஒரு பகுதி மயிலாகவும் மற்றொரு பகுதி சேவலாக மாறியது. மயிலை தன் வாகனமாகவும் சேவலை தன் கொடியாக வைத்துக் கொண்டு இத்தனிகாஸ்தலத்தில் வீற்றிருக்கின்றேன். அனுதினமும் என்னை காண வரும் பக்தர்கள் வந்து சென்றால் கூட நாரதர் மிஷம் காணவில்லை. யானை வரும் பின்னே மணி ஓசை வரும் என்பதற்கு நாரதர் வருகிறார் பின்னே அவர் காண வலிக்கிறது முன்னே நாரதரை சந்திப்பதற்கு முன்பதாக தாயில் சிறந்த கோவிலும் இல்லை தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை முதுமொழி. அந்த முதுமொழி கிணங்க ஒரு சுத்தமான ஆண்மகனுக்கு தோற்றுவிக்கப்பட்ட ஆண்மகன் அப்படி ஒரு காரணத்திற்காக என் தந்தையுடைய பாதம் பணிந்து பிறகு நாரதரை சந்திக்கலாம். செங்கையில் மான் தூக்கி சிவந்த மழு தூக்கி அங்கத்தில் ஒரு பெண்ணை அனுதினம் தூக்கி திங்களை கங்கையை கதித்த ஜடையில் தூக்கி அங்கும் இங்கும் தேடி யாரும் கண்டிராத காலை தூக்கி ஆடும் தெய்வமே எமை கை தூக்கி ஆளும் தெய்வமே பரம்பொருளே இறைவா சரணம் சரணம் சரணம். காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார் தம்மை நன்னெறி குய்ப்பது வேதம் 4 மெய்ப்பொருளாவது நாதல் நாமம் நமச்சிவாயவே. காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கியும் ஓதுவார் தம்மை நன்னெறி குய்ப்பது வேதம் 4 மெய்ப்பொருளாவது நாதன் நாமம் நமச்சிவாயவே. மாசில் வீணையும் மாலை மதியமும் வீசு தென்றலும் வீங்கு
வண்டரை பொய்கையை போன்றதே ஈசல் எந்தன் இணையடி நிழலே வாசில் வீணையும் மாலை மதியமும் வீசுதலும் வீங்கில வேனிலும் மூசு வண்டரை பொய்கையும் போன்றதே ஈசன் எந்தை இணையடி நிழலே நிழலே மாசில் வீணையும் மாலை மதியமும் வீசு தென்றலும் வீங்கிள வீணிலும் மூசு வண்டரை பொய்கையை போன்றதே ஈசல் எந்தன் இணையடி நிழலே வருகிறார் கானப்பிரியர் கழகப்பிரியர் சந்திக்கலாம். சுவாமிநாதா நாரதர் வணக்கம். அருள் புரிய வேண்டும் முருகா. வருக வருக. கழகத்தின் பிறப்பிடமே வருக, கானத்தின் இருப்பிடமே வருக. வீணையும் இசையும் விலங்கின குரலும் தேனிடிமணிய வாய் சேர்ந்தது ஒளிப்படர்ந்து ஊனையும் உயிரையும் இருக்கும் முன்வத்தை திரு வருக. கழகமே உலகம் என்று பொது நலத்திற்காக தன்னை அர்ப்பணித்த கலைவாணின் முதல்வர் வருக. காரூணேஷில் வருக. தங்கள் வருகையால் நான் மட்டுமல்ல இந்த இடமே சிறப்படைந்திருக்கிறது. தாங்கள் வந்த காரண காரியத்தை என்னவென்று அறிவதற்கு முன்பதாக கானம் பாடி வரும் தங்களுக்கு அடியேனும் கானத்தாலே வரவேற்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு இந்த சிறியவனின் எளிய வரவேற்பு அதை பெரியோர் மனமுதல் கேட்டுக்கொண்டு வரவேற்கிறோம். இனிதான சுரம் ஞான இசை மேதையே, இனிதான சுரம் ஞான இசை மேதையே, இனிதான சுரம் ஞான இசை மேதையே, எனதல்பிற்குயர்வான தவயோகியே, எனதல்பிற்குயர்வான தவயோகியே, இனிதான சுரம் ஞான இசை மேதையே.
உலக சுகம் மாநிலர் அனைவருக்கும் நல்லவரே அகங்காரனின் குணம் கொண்டை அகற்றிடும் வல்லவரே அரண்மானைய துரங்கானிடர் அனைவருக்கும் நல்லவரே அகங்காரனின் குணம் கொள்கையில் அளித்திடும் வல்லவரே நீரும் எங்கெல்லாம் சென்றீர் நேராக ஏதோ கண்டீர் நிகழ்ந்ததை எந்தனுக்கு எடுத்துரைத்தீர் நிகழ்ந்ததை எந்தனுக்கு எடுத்துரைத்தீரே நீதான துரஞான இசை மேதையே எனது விற்குயிரான தவயோகியே நீதான துரஞான இசை மேதையே. நாரதரி, தாங்கள் வந்த நோக்கம்? முருகா, நான் 3 உலகம் சென்று மும்மூர்த்திகளையும் தரிசித்து விட்டு தங்களையும் தரிசித்து விட்டு போகலாம் என்று இப்பூலக மார்க்கமாக வரும்போது குறிஞ்சி நிலத்தினுடைய திணைச்சோலையிலே ஒரு அற்புதமான கனி ஒன்றை கண்டு வந்தேன். அந்த கனியினுடைய பெருமையை சொல்லி தங்களிடம் ஒப்படைக்கலாம் என்ற நோக்கத்தோடு வந்தேன். குமாரா, சிவசிவா, முருகா, என்னை பார்த்தவுடன் எதில் சிக்கலில் சிக்க வைக்க வேண்டும் என்று தங்களுக்கு தோன்றுகிறதா? முருகா, நான் ஏன் கேட்கிறேன் அப்படின்னா, அன்று சிறு பாலகனாக இருக்கின்ற பொழுது ஒரு கனியை கொண்டு வந்தீர்கள். யார் இடத்துல கொடுத்தீங்க? என் தந்தையிட்ட கொடுத்தீங்க. என்ன நிபந்தனை வைத்தார்கள்? இந்த உலகை யார் முதல் சுற்றி வருகிறார்களோ அவர்களுக்கு கனி அப்படிங்கிற விஷயத்தை முன் வச்சாங்க. அன்று தாங்கள் கொண்டு வந்த கனியினால் என் தாய் தந்தை பிரிந்து, சகோதரி பிரிந்து, சுற்றத்தாரை பிரிந்து, பட்டை அடித்து கொட்டை இணைந்து பழனிமலையிலே கோவணத்தோடு ஆண்டியானேன். இன்றோ தாங்கள் கண்டு வந்திருக்கும் கனினால் அந்த கோவணமும் பறிபோக்கி விடுமோ என்ற ஐயமாக இருக்கிறது. இங்கே வேலன் வேடன் விருத்தனாக வேடம் தாங்கி நடித்து கொண்டிருக்கும் அன்பு சகோதரர் தமேந்திரன் அவர்களுக்கு விழா கமிட்டியின் சார்பாகவும் காஞ்சிரம் கிராம பொதுமக்கள் சார்பாகவும் யாதவகுல இளைஞர் நற்பணி மன்றத்தின் சார்பாகவும் பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கப்படுகிறது. எங்களுக்கெல்லாம் பொன்னாடி போர்த்தி பெருமை சேர்த்த விழா குழுவினர்கள் கிராமத்தார் அனைவருக்கும் என் சார்பாகவும் எங்களுடைய நாடக கலை குடும்பத்தின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றி நடுக்கிறத வணக்கப்பட. முருகா, காரணம் இல்லாமல் நாரதன் வருவதில்லை. அடுத்ததை காட்டு பளிங்கு போல் நெஞ்சம், கடுத்ததை காட்டு முகம் என்பார்கள். என் எண்ணத்தில் இருப்பதை முகம் காட்டும் என்றாலும் சொல்ல வேண்டியது கடமை. நான் 3 உலகமும் சென்று மும்மூர்த்திகளையும் தரிசித்து விட்டு அன்றைக்கு கைலங்கிரிக்கு கனி கொண்டு வந்தது யதார்த்தமாக வந்தேன். சரி, அங்கு விட்டுக் கொடுக்கக்கூடிய மனப்பான்மை இல்லாதால் தாங்களோ அவசரப்பட்டீர்கள், ஆண்டியாய் போனீர்கள் என்றாலும் சரி, பழனி என்ற படை வீடு இந்த தமிழ் மண்ணுக்கு கிடைத்ததல்லவா? அது உண்மைதான், ஏற்றுக்கொள்ள வேண்டிய விஷயம்தான். உண்மைதான். இப்பொழுது கண்டு வந்த கனியினுடைய பெருமை சொல்லுகின்றேன். எடுத்து கூறுகள் பார்க்கலாம். இன்னும் பெருமைகள் உண்டாகும். மாங்கனிக்கும் தேன்கடலி வங்கனிக்கும் மேலினிக்கும் தேன்கடலி வங்கனிக்கும் மேலினிக்கும் ஒரு பூங்கனியை கண்டு மனம் பொறித்தே மாங்கனிக்கும் தேன்கடலி வங்கனிக்கும் மேலினிக்கும் முருகா ஒரு பூங்கனி கண்டு மனம் குறித்தேன் முருகா 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 நான் கணிந்தேனையா முருகையா அக்கணியை கடமே கொய்யா கொய்யாமல் 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 கொய் கொய்யாமல் கொய்தனைத்துக் கொள்வீன் கொய்யாமல் கொய்தனைத்துக் கொள்வீன் கொய்யாமல் கொய்தனைத்துக் கொள்வீன் முருகா
முருகா முருகா முருகா முருகா. கனிகளிலே சிறந்த மாப்பழா வாழை என்று சொல்லக்கூடிய முக்கணிக்கு மேலான கனி முருகா. அந்த கனி மாங்கனிக்கும் தேன் கதலி வங்கனிக்கு மேலெனுக்கும் ஒரு பூங்கனி கண்டு மடம் பூரித்தேன் முருகா அப்படின்னு சொல்லி இருக்கிறீங்க. கனிகளிலே உயர்வான கனி அப்படின்னா மா வாழை பழா இந்த 3 கனிகள் தான் சொல்லுவாங்க. இந்த 3 கனிகளை காட்டிலும் ஒரு கனி உயர்வான கனி ஒன்று இருக்கிறது என்று தாங்கள் கூறிதான் கேள்விப்பட்டிருக்கிறேன். இருந்தாலும் கூட கனியுடைய ஸ்லாக்கத்தை கேட்கலாமா? கேளுங்கள் முருகா. ஸ்லாகம் என்ன முனியே, ஸ்லாகம் என்ன முனியே, ஸ்லாகம் என்ன முனியே, பாதத்தில் கண்ட கனிதனை கேளுற்ற, ஸ்லாகம் என்ன முனியே, மார்க்கத்தில் கண்ட கனிதனைக்கு உற்ற, பாதத்தில் கண்ட கனிதனை கேளுற்ற, ஸ்லாகம் என்ன முனியே முனியே முனியே, சுவை தருத்தேன் கனியே, சுவை தருத்தேன் கனியே, அதை நோக்கும் பொழுதே பொழுதே பொழுதே, அதை நோக்கும் பொழுது என் குலங்களெல்லாம் சுவை தருத்தேன் கனியே கனியே கனியே. நாரதரே, கண்ணால் பார்க்கும் பொழுது கண்ணுக்கு அழகு தெரிகிறது, உண்மைதான். காதால் கேட்கும் பொழுது செவிக்கு ஓசை கேட்கிறது, ஆமா முருகா. நாசியால் நுகரும் பொழுது நறுமணம் தெரிகிறது, உண்மைதான். தொட்டால் மெய்யென்ற உடலிற்கு உணர்வு தெரிகிறது, சந்தேகமே சுவைத்தால் நாவிற்கு சுவை தெரிகிறது. ஆமா முருகா. இப்படி ஒவ்வொன்றும் ஒரு தனித்திறமை கொண்டிருக்கும் பொழுது ஒரு கனியினால் ஐம்புலனுக்கு எப்படி நாரை சுவை தரக்கூட முடியும்? முருகா, கனியை பார்க்கலாம் என்பதை விட சரி, பார்த்துக்கிட்டே இருக்கலாம். ஓஹோ, கேட்கலாம் என்பதை விட சரி, கேட்டுக்கொண்டே இருக்கலாம். கேட்டுக்கொண்டே இருக்கலாம். என்ன விஷயம் தெரியுங்களா? எப்படி? அந்த கனி காற்றோடு காற்றடிக்கின்ற பொழுது ஓஹோ, இலையோடு இலையாக அந்த உராய்வை ஏற்படுத்துகின்ற பொழுது சரி, அதில் கூட அது சுதிலயம் மாறாமல் ஆஹா, சரக்கு எது சரக்கு சாமி சாமி அதை பார்த்தே ரொம்ப நாள் ஆச்சு. கொஞ்சம் சார் கொஞ்சம் ஏற்பாடு பண்ணுங்க என்று அப்படி சத்தத்தை கேட்கின்றது முருகா. சத்தம் கேட்கிறது. ஆமா முருகா. அவ்வளவு சிறப்பு கனிய பச்சை கண்டல விட்டு வைத்திருக்குமா? எந்த பறவையும் நெருங்கல. அப்படியா? ஆமா முருகா. பச்சைகள் கண்டால் இந்நேரம் அதை பற்றி, பச்சைகள் கண்டால் அதை பற்றி, பச்சைகள் கண்டால் இந்நேரம் அதை பற்றி, பச்சித்திடாதோ சொல்வி, பச்சித்திடாதோ சொல்வி, பச்சித்திடாதோ சொல்வி, பட்சிகள் கண்டால் பறந்தோடுமாகையா, பச்சைகள் கண்டால் பறந்தோடுமாகையால், பச்சமுடனே சுவி. நாரதரே, முருகா, கனி என்றாலே பச்சிகள் விரும்பின கொன்று. ஆமா. அப்படி இருக்கு மாத்தத்திலே கனியை கண்ட உடனே பச்சிகள்லாம் பறந்து ஓடுது அப்படின்னா அது அழுகி போன கனியா அப்படி இல்லை முருகா. அல்லது அருவருக்கிற கனியா? பிறகு ஏன் பச்சிகள்லாம் பறந்து ஓடுகிறது? அந்த வகையில் அது மனம் வாக்கு காயம் ஆஹா. என்ற திரிகரங்களுக்கும் எட்டாத உயரத்தில் இருக்கிறது முருகா. எட்டாத உயர்தலுடைய கனிய அடியன் எப்படி நாரதரே பறிக்க முடியும்? உங்களுக்கு கேட்ட முருகா. எட்டாத கொம்பினில் எட்டாத கொம்பினில் இருக்கும் மக்களிலே எப்படி கொய்திடலாம்? எட்டாத கோவிலில் இருக்கும் மக்களிலே எப்படி குயிலிடலாம் நாரதரே.
ஆறுதல். 2 கொம்புகள் உண்டு, அதை பற்றி கனி அடையலாம் முருகா. 8 படிக்கிற 2 கொம்புகள் உண்டு, ஏறி பறித்திடலாம் அப்படின்னு சொல்லி இருக்கிறீங்க. அப்படி என்றால் இது கனியாகவே இருக்க முடியாது என்று தோன்றுகிறது. தாங்கள் கண்டு வந்தது கன்னி முருகா. எது? கன்னி. பெண் பார்த்து வந்திருக்கிறீர்கள். ஆமா முருகா. இதையெல்லாம் முன்பதாக சொல்லியிருக்க வேண்டும். யார் அவள்? சிறிது நேரம் தங்களிடம் விளையாடலாம் என்று சரி சரி நோக்கம். தாங்கள் ஏற்கனவே அமிர்தவள்ளி சுந்தரவள்ளி சரி என்ற 2 மாதர்களுக்கு கொடுத்த வாக்குப்படி தேவேந்திர மகளாக தெய்வ யானை என்ற பெயரோடு வளர்ந்த ஒரு நாளில் உண்மைதான். தாங்கள் சூரபத்தன் என்றதால் முதல் தரமாக திருப்பரங்குன்றத்திலே தெய்வ யானையை மணந்தீர்கள் அல்லவா? உண்மைதான். அதேபோல் நம்பியால் வளர்க்கப்பட்ட வள்ளி என்ற பெயரோடு வளர்ந்த நாளில் உன்னை 2வது நாம ஏற்றுக்கொள்கிறேன் என்று தாங்கள் சபதம் செய்து நேரமும் காலமும் நெருங்கி விட்டது முருகா. ஆஹா, வள்ளியை நான் திருமணம் முடிக்க வேண்டும். ஆமா முருகா. நான் இப்படி செல்லாமா? இப்படியெல்லாம் போக கூடாது முருகா. ஏங்க? இதை பூரா அவுத்து போட்டுறணும். எது? நாராயணா நாராயணா முருகா. சிவசிவா, ஏன் இப்படி போகக்கூடாதுன்னு சொல்லி தெரியுங்களா? என்ன காரணம்? அனுதினமும் அவள் உங்களை குல கடவுளாக வணங்கி கொண்டிருக்கிறார். சரி, இப்படியே சென்றீர்களே ஆனால் அவளுக்கு அந்த எண்ணம் வராது. என்னங்க சொல்றீங்க? திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் வராது. அப்படி சொல்லுங்க. உன்னுடைய காலில் விழுந்து வணங்குவாள். சரி. ஆகையினாலே இந்த உருவத்திலும் செல்லாமல் சரி அவர்கள் இனத்தவராக ஓஹோ வேடுவராக உருமாறி சரி அவருடைய அஞ்ஞானத்தை போக்கி சரி மெஞ்ஞானத்தை புகுத்தி சரி கடிமணம் புரிந்த காட்சி தர வேண்டுகிறேன் முருகா. தாங்கள் திருமணத்துக்கு வருவீரா? முருகா, உப்பு இல்லாத சாப்பாடா? அது முடியாது. இல்ல பருப்பு இல்லாத சாம்பாரா? கிடையாது. அதுபோல பூமாலையோடு பாமாலை பாடி வருகிறேன் முருகா. பாமாலை பாடி பூமாலையோடு ஒரு தங்களுக்கு என்னிடம் மட்டுமல்லாது இந்த உலக மக்களின் போற்றும் அளவிற்கு புகழ் மாலை காத்துக் கொண்டிருக்கிறது. நான் முன்பதாக சென்று வேடுவனாக ஒரு மாறி மான்குட்டி தேடி வந்ததாக வழக்குரைத்து காந்தரும் மனமுறை தங்கள் திருக்காட்சி தருகிறேன். தாங்களோ இனிமையாக பாடக்கூடியவர் என்பது உலகமறிந்த விஷயம். அயர்ந்த உறக்கத்தில் இந்த நாட்டு மக்களை தங்களுடைய இனிய கானத்தினால் எழுப்பி அமர்த்தி விட்டு யாருங்கள் வருகிறேன். கலக்கத்திலும் இருக்கக்கூடிய இப்படிப்பட்ட இந்த சிறப்பான இடத்தை பார்க்கிற பொழுது எனக்கு மயக்கமாக வருகிறது. பரவாயில்லை, அந்த வயலே. ஏன்னா இசையில் மயக்கம் அந்த வயல். ஏன்னா எல்லாருக்கிட்டையும் எல்லா பாட்டையும் பாட முடியாது, எல்லாருக்கிட்டையும் மகிழ்ச்சியாக பாட முடியாது. அதனால சரியான அந்த இடத்தை நீங்கள் காட்டுறீங்க. ஏன்னா ஆசிரியர் பிறந்தகை அல்லவா, அதனால அப்படி கொடுக்குற காரணத்தினால தான் சொல்லுங்க சாமி, அப்படியே உள்ளத்திலிருந்து அது பாட்டில் வருது. பாடுங்க, கொப்பளிக்குது, பாடுங்க. அதனால மயக்கமா கலக்கமா
நமக்கு இந்த வாய்ப்பை வழங்கிய விழா கமிட்டியாளர்கள், இளைஞர் பெருமக்கள், இந்த நிகழ்வுக்கு ஒத்துழைப்பு கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய அத்துணை நல்ல அன்புள்ளங்களுக்கும் என் சார்பாகவும் கலைக்குழுவின் சார்பாகவும் மீண்டும் ஒருவரை பணிவார்ந்த வணக்கத்தையும் நன்றியை உறுத்தாக்கிக் கொண்டு உங்களிடமிருந்து பிரியா விடைபெறுகிறேன். நன்றி. நன்றி.